ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நலச்சங்கம் சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நேற்று கலெக்டர் அலுவலகம் அருகே நடந்தது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் இளங்கோவன் தலைமை வகித்தார். இதில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுகவுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து சங்கத்தின் மாநில தலைவர் இளங்கோவன் செய்தியாளரிடம் கூறியபோது, 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றும் 12 ஆண்டுகளாக பணியின்றி வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகிறோம். கடந்த கால அரசு 2018ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று காத்திருப்பவர்கள் மீண்டும் மற்றுமொரு நியமன தேர்வு எழுத வேண்டும் என அரசாணை 149ஐ நிறைவேற்றியது. அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின், அன்றைய தினம் நாங்கள் தருமபுரியில் நடத்திய போராட்டத்தின் போது இந்த அரசாணை 149 இருள் சூழ்ந்த அரசாணை மற்றும் அராஜக அரசாணை என்றும், ஏற்கனவே தேர்ச்சி பெற்று காத்திருப்பவர்களுக்கு மீண்டும் ஒரு நியமன தேர்வு என்பது ஊழலுக்கு வழிவகுக்கும். ஆகையால் கவலை வேண்டாம். 6 மாதத்தில் ஆட்சி முடிகிறது. திமுக ஆட்சி அமைந்தவுடன் உடனடியாக நியமன தேர்வை ரத்து செய்துவிட்டு வேலைவாய்ப்பு, பதிவு சீனியாரிட்டி அடிப்படையில் நியமனம் மேற்கொள்ளப்படும் என வாக்குறுதியளித்தார். இதனை முழுமையாக நாங்கள் நம்பி திமுகவிற்கு கடந்த தேர்தலில் பணியாற்றி வெற்றி பெறச் செய்தோம். ஆனால் இதுவரை பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் இந்த அரசு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் வஞ்சிக்கிறது என குற்றம் சாட்டினார். மேலும் இதுவரை 99 போராட்டங்கள் நடத்தியும் 60 முறை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியும் இதுவரை எங்களுக்கு எந்தவிதமான அறிவிப்பும் வெளியாகவில்லை. ஆகையால் இன்றைய தினம் 100வது போராட்டமாக கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தி வருகிறோம் என்றார். எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்து உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் மற்றும் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் 2000 கோரிக்கை மனுக்கள் அளித்தும் அதற்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. வாழ்வாதாரம் இழந்து நாங்கள் அல்லல்பட்டு வருகிறோம். எனவே வருகின்ற தை 1க்குள் எங்களுடைய கோரிக்கையின் மீது அரசு கவனம் செலுத்தி நல்ல அறிவிப்பினை வெளியிட வேண்டும் என தெரிவித்தார். இது போன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனல் இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கலாம். நன்றி.